Good morning children, welcome back. This is your Kavita ma'am. Today I am going to continue the same lesson from geography. The name of the lesson is Interior of the Earth. Okay. So far we covered the topic. First one, layer of the earth. Second one, earth's movement and earthquake. Okay. We are going to learn the topic volcanoes. What is volcano? Causes of volcano activity. The nature of volcano eruption. First, we are going to learn about what is volcano. A volcano is a vent or an opening in the earth crust through which hot magma erupt from deep below the surface. First, volcanoes தமிழ் மீனினா எரிமலை. இந்த எர்த்தினுடைய கிரஸ்ட் பகுதி, அதாவது எர்த்தின் 3 லேயர்னு சொல்லுவோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் லேயரை தான் கிரஸ்ட்னு சொல்லுவோம். அந்த கிரஸ்ட் பகுதியில் ஒரு பெரிய துளை ஏற்படும். அதன் வழியாகத்தான் வெப்ப மிகுந்த மாக்மா வெளிவருவதைத்தான் வால்கனோஸ் என்று சொல்லுவோம். மாக்மானா என்ன? பாறை குழம்பு. ஓகே. த ஓப்பனிங் இஸ் யூஸ்வலி சர்க்குலர் ஃபார்ம். இந்த ஓப்பன் பகுதி சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும். வட்ட வடிவமாக சர்க்குலர் ஃபார்மில் இது இருக்கும். ஓகே. த வால்கனிக் எரப்ஷன்ஸ் மே ஆல்சோ டேக் பிளேஸ் த்ரூ எ லாங் கிராக் ஆர் ஃபிஷர் த்ரூ விச் ஸ்ட்ரீம் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் ஃப்ளோ அவுட். த வால்கனோ எரப்ஷன்ஸ் லாங் கிராக்கையும் அல்லது சிறு துளை மூலம் ஸ்ட்ரீம் அண்டு அதர் மெட்டீரியலாக சேர்ந்து ஒரு பாறை குழம்பை ஏற்படுத்தும். ஓகே. The molten rocks material within the earth together with gases is also called magma. The molten rock materials within the earth together with gases is called magma. What is magma? The molten rock materials within the earth together with gases எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம்? magma. After rise to the surface is called lava. After rise to the surface is called lava. இந்த மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்து எர்த்தினுடைய சர்ஃபேஸ்க்கு வரும். அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? லாவான்னு சொல்லுவோம். வாட் இஸ் லாவா? The molten rock material with gases also rise to the surface. So it is called lava. One more listen the children. The molten rock material with gases also rise to the surface. So it is called lava. In course of time, lava and other material flow out of volcano accumulate around the opening and form a conical hill or a mountain vent in an opening or mouth of a volcanoes. என்னன்னா லாவா அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்? அரௌண்ட் த ஓப்பனிங் பிளேஸ் மேலே வரும். அது கோனிக்கல் ஹில் சைடில் மவுண்டைன் வெண்ட்டுனா என்னது? சிறு துளை. மவுண்டனுடைய சிறு துளைக்கு மேலே ஓப்பனிங்கில் வரும். அல்லது அந்த பகுதிக்கு, அந்த சிறு துளைக்கு அந்த பகுதிக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா மவுத்துன்னு சொல்லுவாங்க. அதுதான் வால்கனோ மவுத்துன்னு சொல்கிறது. வாட் இஸ் வெண்ட்டு? வெண்ட்டுனா என்ன? வாட் இஸ் வெண்ட்டு? அண்ட் ஓப்பனிங் த எர்த் சர்ஃபேஸ் ஃப்ரம் விச் வால்கனோ மெட்டீரியல்ஸ் இஸ் எமிட்டட். என்னென்னா வால்கனோடைய ஓப்பன் பகுதி அல்லது சிறு துளைனா என்னது? மவுத்து. அதனுடைய மவுத்து பகுதி தான் என்னன்னு சொல்லுவோம்? வெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஏ ஓப்பனிங் த எர்த் சர்ஃபேஸ் ஃப்ரம் விச் வால்கனிக் மெட்டீரியல் இஸ் எமிட்டட். என்ன சொல்லுவோம்? வெண்ட்டு. வால்கனஸுடைய ஓப்பன் பகுதி அல்லது துளை பகுதி. துளைனா என்னது? இந்த மவுத்து பகுதி ரவுண்டாக இருக்குது தானே, அந்த மவுத்து பகுதி தான் என்ன சொல்லுவோம்? வெண்ட். ஓகே. தென் the top of the cone is usually marked by a funnel-shaped depression which is called crater. funnel என்னது? funnel shaped. நீங்கள் funnel shaped வீட்டில் ஆயிலில் ஊற்றுறதுக்கு funnel வச்சுருப்பாங்களா? அம்மா அந்த ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? அதுக்கு என்ன சொல்லுவோம்? crater. The top of this cone is usually marked by a funnel-shaped depression which is called crater. என்னென்னா கூம்பு வடிவம், அந்த குன்று பகுதி, இப்போ கூம்பு வடிவ குன்று மலைப்பகுதியில் உச்சி பகுதியில் தோன்றும் ஒரு பள்ளத்தை தான் என்ன சொல்லுவோம்? கிராட்டர். கிராட்டர் மீன்ஸ்னா தமிழ் மீனிங் என்ன? எரிமலை பள்ளம்.
Okay, are you understand? Okay, children. If the crater of a volcano is the crater size and is shaped like a basin, it is called caldera. Caldera are caused by violent explosion which blow away entire top of great cones. என்னன்னா கிரேட்டர் வெடிப்பதின் போது பொருட்கள் அதனுடைய வாய்ப்பகுதியின் பகுதியில் படிந்து வழியை அடைச்சிக்கும். அப்போது எரிபொருள் என்ன பண்ணும், வால்கனோஸ் மீண்டும் ஒரு பயங்கரமாக வெடித்து கூம்பு வட்ட குன்றின் உச்சியில் மலைப்பகுதியின் உச்சியில் பெரிய பள்ளத்தை தோற்றுவிக்கும். அதைத்தான் என்ன சொல்லுவோம், கேல்ட்ரா என்று சொல்லுவோம். கேல்ட்ரா மீன்ஸ் என்னது, வட்ட எரிமலை வாயின்னு சொல்லுவோம். தமிழ் மீனிங்கே வால்கனோஸ் மவுத். தமிழ் என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், வால்கனோஸ் மவுத். வால்கனோஸுடைய மவுத். கேல்ட்ராஸ்னால் வால்கனோஸுடைய மவுத் பகுதி. செகண்ட் டாபிக், காசஸ் ஆஃப் வால்கனிக் ஆக்டிவிட்டி. வால்கனிக் ஆக்டிவிட்டி ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன். ஓகே, the temperature increases as the depth increase at the rate of 1 degree C for every 35 meters. அப்படின்னா எர்த்தின் உள் ஆழம் அதிகரிக்க டெம்பரேச்சர் 35 மீட்டருக்கு 1 டிகிரி C ஆக உயர்ந்து கொண்டே வருகிறது. At a depth of about 15 kilometer, the pressure is about 5 tons per centimeter square of rock. அப்படின்னா 15 கிலோமீட்டர் ஆழத்தில் அழுத்தமானது சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 5 டன் என்ற அளவில் உயர்கிறது. Under this circumstance, the interior of the earth is in a semi-molten state called magma. Under these circumstances, the interior of the earth is in a semi-molten state called magma. இத்தகைய நிலையில் புவியின் உள்ளே பாறைக்குழம்பு மிதமான இலகிய நிலையில் இருக்கும். அதைத்தான் மாக்மா என்று நாம் சொல்லுவோம். மாக்மா அண்டர் கிரேட் ப்ரெஷர் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு டிசால்வ் கிரேட் வால்யூம் ஆஃப் கேஸ். சம் கேஸஸ் ஆர் ஆல்சோ கம்பஸ்டபிள். அதிகமான அழுத்த நிலையில் மாக்மாவானது ஈர்த்துக்கொள்ளும் திறன் கொண்டதாக காணப்படும். This makes volcanic materials burst far through the weak spot in this earth crust. These make volcanic materials burst far through the weak spots in the earth crust. Volcanic materials burst ஆகி வீக் ஸ்பாட்ஸுக்கு எர்த் பகுதியில் மாக்மா பாறை குழம்பு வெடித்து வெளிவருகிறது. The next topic, nature of volcanic eruption. Sometimes magma rise slowly to the surface and spread over a vast area. This is known as a fissure eruption. சில சமயங்களில் எரிமலை குழம்பின் வெளியேற்றம் ஸ்லோவாக மிகப்பெரிய அளவில் பரவுகிறது. இதை தான் எரிமலை வெளியேற்றம் என்று சொல்லுவோம். ஓகே, some plateaus and plains have been formed in this way. Some plateaus, plains-உம் இம்முறையில் தான் அமைந்துள்ளன. For example, Deccan Plateau in India and the Columbian Plateau in North America. எடுத்துக்காட்டாக எதை சொல்லுவேன்னா, இந்தியாவில் உள்ள டெக்கான் பிளாட்டியும் அண்டு நார்த் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியன் பிளாட்டியூஸும் சொல்லுவோம். If the magma rises quickly to the surface, lava is thrown high into the atmosphere. எர்த்தின் உள்ளே இருந்து மாக்மா திடீரென வேகமாக வெளியேறினால் அது அட்மாஸ்பியரை நோக்கி தூக்கி வீசப்படுகிறது. Besides, lava, ash, steam, gases and a piece of rocks are also thrown out. அந்த சமயத்தில் லாவா, ஆஸ்னா சாம்பல் தெரியுதுன்னு உங்களுக்கு, சாம்பல். அடுத்து ஸ்ட்ரீம், நீராவி, கேஸஸ் அண்ட் பீஸ் ஆஃப் ராக் எல்லாம் தூக்கி வீசப்படுகின்றன. திஸ் டைப்ஸ் ஆஃப் எரிப்ஷன் இஸ் நோன் ஆஸ் எக்ஸ்ப்ளோசிவ் எரிப்ஷன். இதனைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எரிமலை வெடிப்பு வெளியேற்றம் என்று சொல்லுவோம்.
The trouble explosion on the island of Krakatoa, 27th August 1833 in Indonesia, is an example for explosive type of eruption. இந்தோனேசியாவில் கரகோட்டோ தீவில் உள்ள எரிமலை 27 ஆகஸ்ட் 1883 இவ்வாறு வெடித்து மாக்மாவாக வெளியேறியது. லாவா ஃப்ளோ இஸ் அஃபெக்டட் பை விஸ்கோசிட்டி. லாவா பிசுபிசுப்பு அல்லது ஒட்டும் தன்மை உடையது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹனி ஹேஸ் ஹை விஸ்கோசிட்டி, ஸோ இட் இஸ் ஃப்ளோ ஸ்லோலி. whereas water has low viscosity, so it is flow easily. தேன் பிசுபிசுப்பு தன்மை உடையது, அதனால் அது மெதுவாக பரவுகிறது. மேலும் நீர் பிசுபிசுப்பு தன்மை குறைவாக உள்ளதால் எளிதில் பரவ முடிகிறது. The viscosity of lava is determined by the amount of silica and water in magma. லாவா திரவத்தின் ஓட்டம் அதில் உள்ள சிலிக்கா மற்றும் நீரின் அளவை பொறுத்ததாகும். ஹைலி விஸ்கோசிட்டி லாவா இஸ் ரிச் இன் சிலிக்கா அண்ட் த லிட்டில் வாட்டர். ஹைலி விஸ்கோசிட்டி இதில் லாவா ரிச் இன் சிலிக்கா, அங்கே அதிகமாக சிலிக்கா இருக்கும், அண்ட் கேஸ் லிட்டில் வாட்டர் தான் இருக்கும், கொஞ்சம் வாட்டர் தான் இருக்கும். ஸோ லோ விஸ்கோசிட்டி லாவா ஹேஸ் லிட்டில் சிலிக்கா பட் லாட் ஆஃப் வாட்டர். லோ விஸ்கோசிட்டியில் லாவா எப்படி இருக்குமா, லிட்டில் சிலிக்கா தான் இருக்கும், பட் லாட் ஆஃப் வாட்டர், அதிகமான வாட்டர் இருக்கும். இட் மூவ்ஸ் ரிப்பீட்லி ஃபார்மிங் ஸ்மூத் ஃப்ளோ. இது இதனுடைய மூவிங் எப்படி இருக்குன்னா, இது அப்படியே ரிப்பீட்லி ஃபார்மிங் ஸ்மூத்லி ஃப்ளோ, மென்மையாக அப்படியே பரவுகிறது. Children, listen the do you know box. Barren Island is situated in the Andaman Sea and lies about 135 km northeast of the territory's capital. It is only an active volcano along the chain from Sumatra to Myanmar. Last eruptions occurred in 2017. அப்படின்னா பேரன் ஐலாண்ட் அந்தமானில் அதன் தலைநகரிலிருந்து 135 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்டில் அமைந்துள்ளது. இது சுமித்ராவில் இருந்து மியான்மர் வரை உள்ள ஒரு நெருப்பு வலயத்தினுள் இருக்கும் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை இதுவே ஆகும். லாஸ்ட் 2017 இந்த எரிமலை கொழும்பு வெடித்து வெளியேறியது. ஓகே சில்ட்ரன். Children, listen. Take your book page number 159 and 160. First you will take 159. Okay. Underlining the words are the hard words. So, listen carefully. Okay children. First one eruptions. Second one materials. Another one accumulate. Another one conical. Another one mountain, another one dispersion, another one crater, then another one caldera, another one temperature, next increases, another one pressure, another one circumstance, another one dissolve, another one combustible, another one plateaus, another one explosive, another one viscosity, another one determined. Okay, next I will repeat again, listen carefully. Eruptions, materials, accumulate, conical, mountain, dispersion, crater, caldera, temperature, increases, pressure, circumstance, dissolve, combustible, plateaus, explosive, viscosity, determined. Okay children, thank you. Children, listen the book back and mark it. Okay. First one, knife is made up of dash. First two letter Ni stands for nickel and another two letter stands for ferrous. Okay, first A answer is a correct answer, nickel and ferrous. Second one,
Earthquake and volcanic eruptions occur near the edge of dash plates. Earthquakes and volcanic eruptions occur near the edge of dash plates. The magnitude of an earthquake is measured by Richter scale. The magnitude of an earthquake is measured by Richter scale. The narrow pipe through which magma flow out is called dash vent. The narrow pipe through which magma flow out is called vent. Lava cones are dash. Lava cones are dash. Mountains of accumulation. Mountains of accumulation. Sixth one. The top of the cone of volcanic mountain has a depression known as the dash crater. The top of the cone of a volcanic mountain has a depression known as the dash crater. Seventh one. Dash belt is known as the ring of fire. Pacific. Dash belt is known as the ring of fire. Pacific. Okay children. Second Roman, fill in the blanks. The first one. The core is separated from the mantle by a boundary called Weizsäcker-Gutenberg discontinuity. Weizsäcker-Gutenberg discontinuity. The core is separated from the mantle by a boundary called Weizsäcker-Gutenberg discontinuity. Second one. The earthquake waves are recorded by an instrument known as seismography. The earthquake waves are recorded by an instrument known as seismograph. The earthquake waves are recorded by an instrument known as seismograph. The magma rises to the surface and spread over a vast area is known as Faroes eruption. Faroes eruption. Third one. Magma rises to the surface and spread over a vast area is known as fissure eruption. Fissure eruption. Fourth one. An example for active volcano dash. An example of active volcano dash. St. Helen in USA. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, எது வேணாலும் எழுதலாம். Okay children, thank you. Seismology is the study of dash earthquake. Seismology is the study of dash earthquake. Children listen. Third Roman, circle the add one. Crust, magma, core, mantle. இது வந்து எது ராங்கான ஆன்சர்னா magma. Add one magma. Focus, second one focus, epicenter, vent, seismic waves. எதுனா seismic waves தான் add one. Third one உத்தரகாசி, சாமோலி, கென்யா, கரகட்டோவா. அதுதான் ராங் add one. கரகட்டோவா தான் add one. லாவா, கால்டிரா, சிலிக்கா, கிராட்டர். இது add one சிலிக்கா. ஸ்ட்ராம்போலி, ஹெலன்ஸ், ஹவாய், ஃபியூஜியாமா. இது add one ஹவாய். Fourth Roman, listen. Match the following. Earthquake, sudden movement. Second one Sima, silica and magnesium. You will remember in first two letters silica, another two letters stands for magnesium. Third one Pacific ring of fire. Third one world volcanoes. Fourth one tsunami, Japanese term. The fifth one mountain, Kenya, Africa. Once more repeat again, listen to children. Once more repeat again, listen. Earthquake, sudden movement. Sima, silicon, magnesium. Pacific ring of fire, Japanese term. Pacific ring of fire, world volcanoes. Remember world volcanoes. Tsunami, Japanese term. Empty, Kenya, Africa. Okay children, thank you.